ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. செவ்வாய்க்கிழமை வீடியோ வந்து வெற்றிலை தீப வீடியோ போடுறேன். பட் ஆனால் என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து லாஸ்ட் வீடியோ போடல. இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். என்னன்னே தெரில, ரொம்ப பிரேக்கப் ஆகுது இந்த வெற்றிலை தீப வீடியோ, செவ்வாய்க்கிழமை வீடியோ போடுறது ஏன்னே தெரியல. நான் வந்து வெற்றிலை தீபம் போடுறதோடு சேர்த்து வேல்மாறலும் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனாலும் நான் செஞ்சுக்கிட்ட அந்த சங்கல்பம் பண்ண அந்த விஷயம் வந்து முடியவே இல்லை. நடுவில் மறுபடியும் பெரிய ஒரு கேப் வந்துடுச்சு. நான் வந்து தொடர்ந்து போயிட்டு படிச்சுட்டு தான் இருந்தேன் வடபழனி முருகர் கோவிலில். இப்போது இந்த வெயில் வந்ததுனால என்னோடய ஹெல்த் கண்டிஷனுக்கு வெயிலில் என்னால் கோவிலுக்கு போக முடியல. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம லைனில் வந்து ரொம்ப நேரம் நிற்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுறேன். அதனால் நான் வந்து போயிட்டு வர முடியல. ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு, என்னால் போகவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் இந்த ஸ்கூல் திறந்த பிறகு இப்போது வைகாசியா ஆனி ஆடி மாதத்தில் தான் வந்து தொடர்ந்து முருகர் கோவில் போகணுன்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னோடய வீடியோஸ் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 வீக்ஸாக போடுறேன் நான் வீடியோ வந்து. நல்லா நிறைய பேர் பார்க்கல, என்னன்னு தெரில. கொஞ்ச நாள் நல்லா போயிட்டுருந்தது. இப்போ மறுபடியும் வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதாவது யூடியூப் வந்து என்னோடய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுதா இல்லையான்னு தெரியல. என்ன பண்ணுறதுங்க, நமக்கும் ஒரு முடியாமல் போனால் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்ய முடியாமல் தானே போயிடுறது. நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரேக் வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ இந்த வெற்றிலை தீப வீடியோவுமே வந்து சரியாக போட முடியல. தொடர்ந்து நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முருகர் வந்து கொஞ்சம் சோதித்து தான் வந்து நமக்கு கொடுப்பாருன்றது உண்மை தான். இப்போ இந்த வீடியோஸுமே வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுத்து லாஸ்ட் டைம் போட முடியல. என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் நான் வந்து சாரி சொல்லிக்கிறேன். சாரி சொல்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணல. என்னால் முடியல. வீடியோஸ்லாம் எடுத்துலாம் வச்சிடுறேன். பட் ஆனால் என்னால் வீடியோ வந்து எடிட் கூட பண்ணிடுறேன். அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து என்னால் போட முடியல. அதுதான் வந்து என்னோடய மிஸ்டேக்ஸு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? வீடியோ ரெகுலராக போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும், போடாமல் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றது என்னோட தாட்டை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பூஜைக்கு ரெடி ஆகிடுவோம். ஏன்னா ஒரு பூஜைன்றது வந்து நம்ம எடுத்த உடனே அப்படியே செஞ்சு முடிச்சிடுறது கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பெரிய பூஜை இருந்ததுன்னா அதுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி நல்லா அழகாக பண்ணுவாங்க. எனக்கு இருக்கிறது சின்ன இடம் தான். நான் இந்த இடத்துலையே தான் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி நான் வந்து பூஜை பண்ணணும். இப்போ வந்து வெற்றிலை தீபம் போடுறதுக்கு நம்ம அந்த சரவண பவ கோலம் வந்து போட்டுருவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இந்த சைடில் நின்று, அதாவது எப்படின்னா கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும் எங்கள் பூஜை அறை. அப்போ நான் வந்து லெஃப்டில் நின்று இந்த கோலம் போட்டேன். அதனால் சரியாக வரல. பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக நேராக நின்று போட்டோன்னா வரும். இது வந்து சைடாக நின்று நம்ம இந்த கோலம் போட வந்து கிராஸாக நம்ம எழுத்தெல்லாம் வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. எப்போவுமே இந்த கோலம் போடும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா முருகருக்குன்னு நம்ம செய்கிற பூஜையில் இந்த பூஜை வந்து நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் இல்லையா? அதனால் வந்து எனக்கு இந்த கோலம் போடுறது, இந்த எழுத்து எழுத ரொம்ப பிடிக்குன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம செய்கிற பூஜையிலே சில விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வோம். அதில் ஒன்று வந்து எனக்கு இந்த கோலம் போட்டு இந்த எழுத்து எழுதுறது வந்து நம்ம என்னமோ ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அந்த காங்காச்சா எழுத சொல்லி கொடுத்தாங்க பார்த்தியா? சிங்கிள் லெட்டராக வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. காங்காச்சா அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு எழுத்தும் எழுதும் போது எனக்கு அந்த பழைய மெமரிஸ் வந்து கொஞ்சம் சேர்ந்து வரப்போல் ஒரு எண்ணம் வரும். அதாவது நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம கோலம் போட்டுட்டோம். இந்த மாதிரி பூ வச்சு தான் அந்த வெற்றிலை தீபம் போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பச்சரிசி வச்சு, நான் ஒரு வீடியோஸ் பார்த்தேன். அவங்க வந்து பச்சரிசி பரப்பி அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு வெற்றிலை தீபம் போட்டிருந்தாங்க. நான் இப்படி தான் பழகினா இப்படியே போயிட்டுருக்கு. இப்படி தான் நான் வந்து பூஜை செஞ்சிட்ருக்கேன். முருகருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் சரிங்க, அது நடக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நம்ம கடவுள்கிட்டயே போய் கோவில்லையே படுத்துக்கிருந்தா கூட சில விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. அதில் எனக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த வெற்றிலை தீபம் போட்டு அந்த விஷயத்த முடிச்சணும்னு நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் முடியவே இல்லை.
அப்படியே கொஞ்சம் ரொம்ப வெக்ஸ் ஆகி விட்டுட்டேன். ஆனால் தீபம் மட்டும் போடுவோம். ஆனால் வேல்மாறல் வந்து நான் 3-4 வாரமாக படிக்கவே இல்லை. ஒரு ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு, ஒரு நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. என்னடா முருகா, நான் உன்கிட்ட கேட்டேன், நீ வந்து அதை செஞ்சே கொடுக்க மாட்டேங்கிற, என்ன பண்ணுறது அப்படி. நமக்கும் கோபம் வரும்ல. முருகராக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டே வரும்போது அது ரொம்ப 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 ஸ்லோவாச்சுன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கோபம் வரதான் செய்யும். அப்படி தான் நான் வந்து முருகர்கிட்ட அந்த வேல்மாறல் வந்து படிக்கல. ஆனால் உண்மையிலே வேல்மாறல் படித்தா அதுக்கு பவர் உண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து வேல்மாறல் படித்து நிறைய விஷயங்கள் வந்து அடைஞ்சிருப்பாங்க. எனக்கு வந்து நான் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது வீடியோஸ் போட்டுக்கிட்டே நம்ம வேல்மாறல் படிக்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் போட்டேன். ஆனாலும் நான் அத்தனை வாரம் போட்டேன். எனக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்தது விஷயங்கள்லாம். இப்போ பார்த்தா மறுபடியும் பிரேக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது, நமக்கு அவ்வளோதான் கொடுத்து வச்சதுன்னு சொல்லி அந்த விஷயத்த நினைக்கிறதே இல்லை. ஆனால் வேல்மாறல் படித்தா உண்மையிலே நல்லா இருக்குது. அன்னைக்கு அந்த எனக்கு ஏற்கனவே செவ்வாய்க்கிழமைன்னா எனக்கு முருகர் தான். அப்போது அந்த டே ஃபுல்லாகவே எனக்கு அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அது கூட சேர்ந்து நம்ம வேல்மாறல் படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமையே நிறைய நல்லது நமக்கு நடந்திருக்கும். ஆனால் அது நமக்கு உணர்ந்துக்கிற அளவுக்கு பக்குவ நிலை இல்லைன்னா அது வந்து நம்ம இது நடக்கலை அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் கடவுள் வந்து எந்த ஒரு பூஜையுமே அவர் ஏற்றுக்கிட்டு எதுவும் கொடுக்காம இருக்கவே மாட்டார். கண்டிப்பாக எதனா ஒரு நற்பலன்கள் கொடுத்துருப்பாரு. அதை வந்து புரிஞ்சிக்கிறதுல அளவில் தான் இருக்குது நம்மளோட பக்தி. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம நம்பிக்கையோடு செய்வோம். என்றைக்காவது ஒரு நாளைக்கு நமக்கு அது நடக்கணும். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நடக்கணும்னு இருந்தால் நடந்துடும், நடக்கணும்னு இல்லை அப்படின்னா இல்லைன்றாங்க. ஆனால் அந்த நடக்காதுன்னு நினைக்கவே கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே விதித்த மாதிரியே நடந்துடுதுன்னு சொல்லிட முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும். அதை வந்து காத்திருந்து நமக்கு புரிஞ்சுக்கிற பக்குவம் வர வரைக்கும் கடவுளை விடாமல் நான் இந்த வெற்றிலை தீபம் போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அவர் கொடுக்குற வரைக்கும் விட போகிறதில்ல. அப்படி அவர் கொடுக்கலையா, அதுக்கு பதிலாக வேறு எதனா கொடுப்பாரு நம்ம நினச்சி சமாதானம் பண்ணிக்கிட்டு நம்மளே நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே போகணும். அதுதான் என்னோட கருத்துன்றதோட அதுதான் கரெக்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா சில பேர் செஞ்சு முடிச்சுட்டு வேண்டாம், இது ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னு விட்டுடுவாங்க. நான் வேல்மாறல் கோவிலுக்கு போய் படிக்கலை, ஆனால் வீட்டில் இருந்தே படித்தேன். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அனுபவித்து சொல்லும் போது தான் அதுக்கு வந்து நமக்குமே வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறோன்னா அதை கண்டிப்பாக அதில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு உணர்ந்து அதை சொல்லும் போது நமக்கு அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் அந்த வேல்மாறல் வந்து நான் எடுத்தேன், படித்தேன். முக்கால்வாசி வந்தது அந்த விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் மேலே வரல, அது என்னன்னு தெரியல. நெய் வந்து வீட்டில் தீர்ந்துடுச்சு. ஒரே ஒரு பேக்கெட் இருந்தால் தான் ஊற்றி இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடுறேன். ஏன்னா நெய் பேக்கெட் வந்து வாங்கணும். வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிற வரைக்கும் நெய் வந்து நிறையவே இருந்தது வீட்டில். இப்போ அந்த பூஜையும் முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக அந்த காமாட்சி அம்மன் பூஜை வந்து போய் பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருந்ததுன்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் அந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்தேன் அப்படின்றத. நீங்கள் இந்த வீடியோ கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பூஜை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்பவும் போல் இந்த துவரம்பருப்பு தீபத்தை போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் முருகரை ரொம்ப பிடிக்குன்றத ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள். லைக் போடலைனாலும் பரவாயில்ல, கமெண்டில் வந்து ஓம் முருகா போடுங்க, இல்லை சரவண பவன் போடுங்க. வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க. அதுதான் என்ன எல்லா வீடியோஸில் அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னன்னு தெரில, எனக்கு வந்து கமெண்ட் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க வீடியோஸ்லேயே போய் அதை தான் செஞ்சிட்ருப்பேன். வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே யார் யார் என்ன கமெண்ட் பண்ணிக்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்ருப்பேன். நான் பார்க்குற சேனலில் ஒரு 5-6 சேனல் வச்சுருப்பேன். ஏன்னா டிவிலாம் ரொம்ப பார்க்குறது இல்லை இப்போலாம். இப்போது யூடியூப் தான் பார்த்துட்ருக்கேன். நான் யூடியூப் பார்க்கும்போது நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் தெரியுதோ அதை எடுத்துப்பேன். நான் ஓகே, இந்த மாதிரி கூட பேசலாம் போல இருக்குது, இதெல்லாம் போல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஓகேங்க, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, பாய்.